ஒருவேளை சரவணன் இப்பொழுது கல்லூரியில் படிக்கும் அதே பழைய சரவணனாக இருந்திருந்தால் ஜெஸ்ஸி செய்யும் இந்த கேவலமான விஷயங்களை எல்லாம் பார்த்து சரவணனின் இதயமே வெடித்து போயிருக்கும். ஆனால் இன்றைக்கு சரவணனிடம் எந்த ஒரு உணர்ச்சியும் ஜெஸ்ஸியை பற்றி இல்லை. ஏனென்றால் இப்படி இவனை மயக்கியது போல ஜெஸ்ஸி இன்னும் எத்தனை ஆண்களை மயக்கியிருப்பாள் என்று ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தான் சரவணன். சரவணனின் கருணையை பெற எந்த ஒரு தகுதியும் ஜெஸ்ஸியிடம் இப்பொழுது இல்லை. ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஜெஸ்ஸி, நான் இப்ப திரும்பி வந்தது உன் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனாலையும் இல்ல, நீ எந்த ஒரு பிரச்சனையிலும் போய் மாட்டி விடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் உன்னை காப்பாற்றணும்னு நினைச்சு திரும்ப வந்தேன். இந்த இடத்துக்கு திரும்ப ஏண்டா வந்தோன்னு இப்ப அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். உன்னோட மானத்தை நீயே கெடுத்துக்கிற ஜெஸ்ஸி. அதை தவிர எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. நீ எப்படிப்பட்ட விஷயத்த வேணாலும் இவ்வளவு கீழ்மட்டமா இறங்கி போய் செய்யலாம். ஆனா நான் அப்படி கிடையாது, நான் செய்ய மாட்டேன். இனிமே ஐ டோன்ட் கேர் என்று சொல்லிவிட்டு சரவணன் வாட்சனை முறைத்து பார்த்தபடி அங்கிருந்து வெளியேறினான். சரவணன் இப்படி வெளியேறும் பொழுது ஜெஸ்ஸி என்ன செய்வது என்று தெரியாமல், சரவணா என்னை விட்டு போகாத பிளீஸ், திரும்பவும் என்னை விட்டு போகாத, நான் என்ன மாத்திக்கிறேன், உனக்காக நான் மாறுவேன் சரவணா என்று கத்திக்கொண்டே அவன் பின்னாலேயே ஓடினாள். ஆனால் வெகு சீக்கிரத்திலேயே சரவணன் அவளுடைய பார்வையிலிருந்து மறைந்தான். இந்த நேரத்தில் ஜெஸ்ஸியின் இதயம் கத்தியால் குத்தப்படுவது போல இருந்தது. உன்னை சுத்தி இருக்கிற பொண்ணுங்களை விட நான் உனக்கு எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்? நீ எதனால என்ன இந்த அளவுக்கு வெறுக்கிற? நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு நீ என்ன மொத்தமா கை கழுகலாம் நினைக்கிறியா சரவணா? நான் உன்னோட வாழ்க்கையை மொத்தமுமே நரகமா மாத்திடுவேன் என்று சொன்னபடி ஜெஸ்ஸி கோபத்தில் கத்தி கொண்டிருந்தாள். அவள் கோபத்தில் தன்னுடைய கைபேசியை எடுத்து அந்த அறையை விட்டு வெளியேற நினைத்தாள். அதே நேரத்தில் வாட்சன் அவளுடைய கையை பிடித்து அந்த அறைக்குள் இழுக்க முயன்றான். இதனால் கோபமான ஜெஸ்ஸியோ, டேய் மலமாடு, இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்னோட பிளான் மொத்தத்தையும் சொதப்பி விட்டுட்டு இப்ப உனக்கு ரொமான்ஸ் கேக்குதா என்று கோபமாக அவனை திட்டினாள் ஜெஸ்ஸி. அதன் பிறகு ஜெஸ்ஸி யாரோ ஒருவருக்கு போன் செய்தாள். தொலைபேசியில் மறுபுறம் கொஞ்சம் வயதான ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. என்ன ஜெஸ்ஸி, நீ எனக்கு கால் பண்ணிட்ட? நான் சொன்ன விஷயத்த யோசிச்சு பாத்தியா என்று அந்த பெண் கேட்க, அதற்கு ஜெஸ்ஸி, நான் யோசிச்சுதான் உனக்கு கால் பண்ணிருக்கேன் என்று பதில் சொன்னாள். அவளுடைய மனதில் இருந்த ஒரே ஒரு விஷயம், அது சரவணனை இப்பொழுது பழி வாங்க வேண்டும். தன்னை கேவலமான பிறவியாக நினைத்த சரவணனுக்கு அவள் தன்னுடைய திமிரை காட்ட நினைத்தாள் ஜெஸ்ஸி. எனக்கு நல்ல பணக்காரனான ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும், சீக்கிரமா யாராவது இருக்காங்களா தேடி பாருங்க என்று அந்த பெண்ணிடம் ஜெஸ்ஸி சொன்னாள். கேட்கவே நல்லா இருக்குது, சரி உனக்காக ஒரு பணக்கார பாய் ஃப்ரெண்ட நானே உனக்கு ஏற்பாடு பண்றேன் என்று அந்த பெண் சிரித்து கொண்டே சொன்னாள். இப்போ ஒரு பணக்கார வீட்டு பையன் நம்ம கிட்ட சிக்கி இருக்கான், நான் அவனுக்கு உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணட்டுமா? அவன் ரொம்பவே பணக்காரன்னு நான் கேள்விப்பட்டேன் என்று அந்த பெண் சொல்வதை கேட்டதும், அவனை நான் மீட் பண்ணணும் என்று எதை பற்றியும் யோசிக்காமல் தயங்காமல் பதில் சொன்னாள் ஜெஸ்ஸி. அவள் இப்படி சரவணனை மேலும் மேலும் கஷ்டப்படுத்த பிளான் போட்டு கொண்டிருந்தாள். ஆனால் சரவணனோ இன்னொரு பக்கம் அங்கிருந்து வெளியே போனதும் மிகவும் வருத்தப்பட்டான். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் சரவணனுக்கு எப்பொழுதும் ஜெஸ்ஸியின் மீது ஒரு சிறு பாசம் இருக்கத்தான் செய்தது. அவன் என்னதான் மாறி இருந்தாலும் தன்னுடைய முதல் காதலி என்பதால் அவனுடைய அக்கறை லேசாக ஜெஸ்ஸியின் மீது வெளிப்படத்தான் செய்தது. அந்த வெளிப்பாடுதான் அவள் எப்படிப்பட்டவள் என்று தெரிந்திருந்தும் திரும்பவும் அவளோடு இப்போது வெளியே சென்றது. ஆனால் அவள் தன்னுடைய கேவலமான புத்தியை காட்டி சரவணனை மென்மேலும் நோகடித்துக் கொண்டிருக்கிறாள். அங்கிருந்து திரும்ப வந்த பிறகும் ஜெஸ்ஸியின் மெசேஜை பார்த்த சரவணன் உண்மையிலேயே திரும்பி சென்று அவளை எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்க விடாமல் அவளுக்கு சரியான ஒரு வழியை காட்ட வேண்டும் என்றுதான் சரவணன் விரும்பினான். அவர்களால் இதற்கு மேல் ஒன்றாக இருக்க முடியாது என்றாலும் குறைந்தபட்சம் அவள் நன்றாகவாவது இருக்க வேண்டும் என்று சரவணன் விரும்பினான். ஆனால் அவன் திரும்ப சென்ற போதுதான் உண்மையில் ஜெஸ்ஸி ஒரு பெண்ணே கிடையாது, அவள் ஒரு பிசாசு, அவளுக்கு பக்கத்தில் செல்வது கூட தீட்டு என்று சரவணன் உணர்ந்து கொண்டான். அவளை போன்ற ஒரு பெண் தன் பக்கத்தில் இருப்பது கூட மிக மிக பயங்கரமானது என்று நினைத்தான். என்னதான் இருந்தாலும் சரவணன் உண்மையாக காதலித்த பெண்ணாக இருந்ததால் அவனால் அவளை முழுவதுமாக மறக்க முடியவில்லை. அவனுடைய இதயத்திற்குள் லேசான வலி குண்டூசியால் குத்துவதை போல வலித்துக் கொண்டிருந்தது. இப்போது சரவணன் அந்த சாலைகளில் தனியாக நடந்து கொண்டிருந்தான். ஏற்கனவே இரவு வெகு நேரம் ஆகியிருந்தது. சரவணன் தனது நிலை இப்பொழுது மிகவும் மோசமாக இருக்கிறது என்று நினைத்தான்.
வில்லியம்ஸ் குடும்பம் இன்னும் முழுமையாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த விஷயத்தில் சரவணன் மற்றும் ரத்தினம் இருவரும் வில்லியம்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவர்களை மிக மிக புத்திசாலிகள்தான் என்று நினைத்தார்கள். அவர்கள் சரவணனை தீர்த்து கட்ட திட்டம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களால் சரவணனை எதுவுமே செய்ய முடியவில்லை. இந்த முறை பிரச்சனையே வேறாக இருந்தது. சுப்பீரியர் ரேங்க் அல்டிகார்டை பயன்படுத்தியதால் வந்து கொண்டிருக்கக்கூடிய பின் விளைவுகளை இப்பொழுது சரவணன் எதிர்நோக்கி கொண்டிருந்தான். வில்லியம்ஸ் குடும்பம் இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை மிகச் சரியாக பயன்படுத்த நினைத்தார்கள். அதனால் இதற்கு மேல் அவர்களை தனியாக சந்திப்பது மிக கஷ்டமாக இருந்தது சரவணனுக்கு. ஒட்டுமொத்த பெரிய பெரிய பணக்கார குடும்பங்களும் இப்பொழுது சரவணனுக்கு எதிராகத்தான் நின்றார்கள். அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்து சிறிது நேரத்தில் சரவணனுக்கு அவளுடைய ஃபியான்சி நிவேதிதாவிடமிருந்து போன் கால் வந்தது. அதை பார்த்த சரவணன் திடுக்கிட்டான். நிவேதிதா ஒரு ஸ்ட்ராங்கான பெண். அவள் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவ்வளவு சீக்கிரமாக தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டாள். அதாவது பெரிய பிரச்சனையாக இல்லாமல் இருந்தால் இப்பொழுது இந்த நேரத்தில் இப்படி சரவணனுக்கு போன் செய்திருக்க மாட்டாள். அவள் சரவணனின் வருங்கால மனைவி என்று இந்த உலகத்திற்கு அறியப்பட்டதால் சரவணனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் பாதி நிவேதிதாவிற்கும் வரும் என்று நினைத்தான் சரவணன். ஆனால் இவ்வளவு சீக்கிரமாகவே நிவேதிதா ஏதாவது பிரச்சனையில் சிக்கிக் கொள்வாள் என்று சரவணன் எதிர்பார்க்கவில்லை. வேறு ஏதாவது இப்போது ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த நேரத்தில் அவள் எனக்கு போன் பண்ணியிருக்க மாட்டாள் என்று நினைத்து அவன் போனை எடுத்து, ஹலோ நிவேதிதா, என்னாச்சு? இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க என்று கேட்டான். அதற்கு நிவேதிதாவோ, சரவணா, என்னோட தாத்தாவை காப்பாத்து என்று நிவேதிதாவின் அழுகுரல் மட்டுமே கேட்டது. அவள் பயத்தில் கத்திக் கொண்டிருந்தாள். அவளுடைய பேச்சுகளில் நிதானமில்லை. இதை கவனித்த சரவணன் அவசர அவசரமாக, என்ன விஷயம்? என்னாச்சு நிவேதிதா? கொஞ்சம் அமைதியா பொறுமையா பேசு. நீ பொறுமையா சொன்னதானே எனக்கு பிரச்சனை என்னன்னு புரியும். என்ன பிரச்சனை என்று கேட்டான். சரவணா, உடனே எங்களை காப்பாத்த ஸ்மித்டேல் ரோட்டுக்கு வா என்று நிவேதிதா பயத்தில் கத்தியபடி சொன்னாள். ஜெஸ்ஸி போனை கட் செய்துவிட்டு அவள் இருக்கும் இடத்திலிருந்து கிளம்பி வேகமாக அந்த பெண்ணின் இடத்திற்கு சென்றாள். அந்த பெண்ணின் வீட்டு வாசலை அடைந்ததும் வாசலில் இருந்த பெல்லை அடித்துவிட்டு அந்த பெண்ணுக்காக காத்து கொண்டிருந்தாள். பெல்லின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்த அந்த பெண்ணை பார்த்ததும் ஜெஸ்ஸி, அந்த ஆள்கிட்ட நீங்க பேசிட்டீங்களா? அவரு வரேன்னு சொன்னாரா? முதல்ல நீங்க போன் பண்ணீங்களா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கவலையுடன் கேட்டாள். ஜெஸ்ஸி தன்னுடைய வார்த்தைகளை முடிப்பதற்குள் அந்த பெண் சிரித்துக் கொண்டே அவளுடைய கையை பிடித்து, ஜெஸ்ஸி, நீ முதல்ல உள்ளவா, மத்ததெல்லாம் நாம உள்ள உட்காந்து பேசிக்கலாம் என்று சொல்லி அவளை வீட்டிற்குள் கூப்பிட்டாள். வீட்டிற்குள் வந்த ஜெஸ்ஸி மறுபடியும் அந்த பெண்ணிடம், இப்ப சொல்லுங்க, அவர் வரேன்னு சொன்னாரா என்று மறுபடியும் ஆர்வத்துடன் கேட்டாள். அந்த பெண் சிரித்து கொண்டே, ஜெஸ்ஸி, என்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா அது ஈஸியா முடிஞ்சிரும். அத பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல. அவர் இங்கதான் இருக்கிறாரு. பாக்குறதுக்கு பெரிய பணக்காரர் மாதிரி இருக்காரு. வெளிநாட்டுல பயங்கரமான பிசினஸ் மேன் போல. அதனால நமக்கு எதை பத்தியும் கவலை இல்ல என்று சொன்னாள். அந்த பெண் சொன்னதை கேட்டு, அவ்வளவு பெரிய பணக்காரரா என்று அதிர்ச்சியாக சொல்லிவிட்டு தன் மனதிற்குள், சரவணா, நீ கெட்ட கேட்டுக்கு என்ன வேணான்னு சொல்றியா? என்னை விட உன்னோட தாரிகை என்ன அவ்வளோ பெரிய அழகியா? என்னதான் உங்ககிட்ட பணம் இப்ப நிறைய வந்தாலும் உன்கிட்ட எதுவுமே இல்லாதப்ப உன் கூட நான் தான் இருந்தேன். அத மனசுல கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம என்னை இன்னைக்கு ஒதுக்கி தள்ளுறியா? நிச்சயமா ஒரு நாள் என்ன நினைச்சு நீ கவலைப்படுவ. உன்னை நான் கவலைப்பட வைப்பேன். உன்னோட வாழ்க்கையே நரகமாக்கி காட்டுறேன். உன்னை விட்ட எனக்கு வேற ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இப்ப பாரு, நான் உன்னை விட பெரிய பணக்காரனை கண்டுபிடிச்சிட்டேன். அவன் கூட பழகி காட்டுறேன். அவனை என்னோட பாய் ஃப்ரெண்டா மாத்தி காட்டுறேன் என்று மனதில் நினைத்து கொண்டாள். அப்போது அந்த பெண் ஜெஸ்ஸியை நோக்கி தன் கண்களை சுழற்றி, ஜெஸ்ஸி, உன்னோட நல்லதுக்காக நானே வந்து உனக்கு அவரை இன்ட்ரோ கொடுக்கறேன். இது வரைக்கும் பணக்கார ஆம்பளைங்க தான் பொண்ணுங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீ ஒரு பணக்கார பையனா பார்த்து செலக்ட் பண்ணிருக்க. உண்மையிலேயே நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். அவரு ரொம்ப பெரிய பணக்காரரு. அவருக்கு உன்னை பிடிச்சா மட்டும் போதும் என்று கொஞ்சலாக சொன்னாள். அந்த பெண் சொன்னதை கேட்டு ஜெஸ்ஸி தன்னுடைய கைகளை முறுக்கி பற்களை கடித்து ஒரு நிமிடம் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். சரவணனின் மேல் இருந்த கோபத்தில் அவளுடைய முகம் கடுகடுவென இருந்தது. ஆனால் இப்படியே அந்த நபரின் முன்பு செல்ல வேண்டாம் என்று நினைத்து அவள் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டாள்.
சரவணன் பழி வாங்குவதற்காகவும் அவன் இவளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காகவும் அவனுக்கு பாடம் கற்பிப்பதாக நினைத்து அவள் இந்த வேலையை செய்ய முடிவு செய்தாள். இருந்தாலும் அவள் சரவணனுடன் பழகிய காலத்தில் கூட அவனுக்கு உண்மையாக இருந்ததில்லை. ஆண்கள் விஷயத்தில் அவள் கொஞ்சம் வீக்காகத்தான் இருந்தாள். அவள் நினைத்தால் அனைத்தையும் விட்டுவிட முடியும். ஆனால் அவள் அதை செய்ய மாட்டாள். அவளுக்கு பணம் சம்பாதிப்பதே பெரிய விஷயமாக இருந்தது. பணத்தை இந்த வழியில் சம்பாதிப்பது அவளுக்கு மிகவும் சுலபமாக இருந்தது. ஆனாலும் அவள் இந்த முறை பணத்தை எதிர்பார்த்து வரவில்லை. ஜெஸ்ஸி அந்த பெண்ணிடம், நான் உங்களுக்கு எல்லா பணத்தையும் கொடுத்துடுறேன், ஆனா இந்த பணக்காரால நீங்க என் கூடவே இருக்க வைக்கணும் என்று சொன்னதை கேட்டு அந்த பெண் திகைப்பாக நின்றாள். ஆனாலும் அந்த பெண்ணுக்கு 40 வயதை தாண்டி இருந்தது. அந்த பெண் அவளுக்கு விருப்பமான வாடிக்கையாளர்கள் வந்தால் ஒழிய அவளால் இவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியாது. மற்ற பெண்களைப் போல ஜெஸ்ஸியும் பணத்திற்காகத்தான் வந்திருக்கிறாள் என்று அவள் நினைத்தாள். ஆனால் அதற்கு மாறாக ஜெஸ்ஸி தான் எல்லா பணத்தையும் இந்த பெண்ணிடம் கொடுத்து விடுவதாக சொன்னதால் அவள் தனக்கு அதிர்ஷ்டம் என்று நினைத்து கொண்டாள். சில நொடிகள் யோசித்துவிட்டு, ஜெஸ்ஸி, நீ என்ன பேசுற? நிச்சயமா அவர் பணக்காரர் தான். அவர் உன் கூட இருக்கிற மாதிரியே பாத்துக்குவோம். அது நம்ம கையில தான் இருக்கு. இப்ப வா, நான் உனக்கு மேக்கப் போட்டு விடுறேன் என்று சொல்லி அவளை அங்கிருந்து கூப்பிட்டு கொண்டு ஒரு ரூமுக்குள் சென்றாள். அந்த பெண் ஜெஸ்ஸிக்கு ஹேர் ட்ரெஸ்ஸிங் செய்து லிப்ஸ்டிக் போட்டு விட்டாள். இதையெல்லாம் செய்த பின் ஜெஸ்ஸியின் தோற்றம் வேற மாதிரியாக இருந்தது. அந்த பெண் ஜெஸ்ஸியை பார்த்து, கவலைப்படாத ஜெஸ்ஸி, இனி நீயே நினைச்சாலும் அவர் உன்னை விட்டு போக மாட்டாரு. நீ ரொம்ப லக்கி என்று சொல்லி அவளுடைய கன்னத்தை கிள்ளினாள். ஆனால் மற்ற விஷயங்களை பற்றி அந்த பெண் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. அவளுக்கு தேவையெல்லாம் பணமாக மட்டுமே இருந்தது. ஆனால் அவளுக்கு தேவையான எல்லா பணத்தையும் ஜெஸ்ஸி கொடுத்து விடுவதாக சொன்னதால் அவளுக்கு அந்த பிரச்சனையே முடிந்ததாக தோன்றியது. மறுபக்கம் நிவேதிதாவிடம் பேசிவிட்டு போனை கட் செய்தான் சரவணன். நிவேதிதா அவனிடம் அடையாளமாக ஒரே ஒரு சாலையின் பெயரை மட்டுமே சொல்லியிருந்தாள். பின் நிவேதிதா இடத்திற்குள் நுழைந்ததும் சிவகுமாரை பார்த்து, தாத்தா, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள். பதிலுக்கு அவர், நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்று புன்னகையுடன் சொன்னார். இருப்பினும் அவர் ஏற்கனவே மிகவும் பலவீனமாக இருந்தார். அவரின் பக்கத்தில் நின்றிருந்த நிவேதிதா அவரை பார்த்து, தாத்தா, உண்மையிலே உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லையா? நாம வேணும்னா ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வரலாமா? அவங்க எல்லாரும் ரொம்ப மோசமானவங்க. அவங்க ஏன் உங்களை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? நீங்க பதவியில இருக்கும்போது ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா அத மனசுல வச்சுட்டு அவங்க எல்லாரும் உங்களை கொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் நியாயமே இல்ல என்று கோபத்துடன் சொன்னாள். அவள் கோபமாக பேசியதை பார்த்த சிவகுமார், போதும் நிவேதிதா, நிறுத்து. நான் தான் எனக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னேன்ல என்று சொன்னார். அவள் சொன்னதை கேட்டதும் அவருடைய முகம் இருண்டதாகவும் வாடியதாகவும் இருந்தது. அதை பார்த்து நிவேதிதா, தாத்தா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் என்று மறுபடியும் சொன்னாள். அவளுடைய கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தது. சிறு வயதிலிருந்தே நிவேதிதாவிற்கு தாத்தாவின் அன்பும் அரவணைப்பும் இருந்ததால் அவள் சிவகுமாரிடம் மரியாதையுடனும் கீழ்ப்படிதலுடனும் நடந்து கொண்டாள். இருந்தாலும் அவருக்கு ஒரு கஷ்டம் என்பதை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதை புரிந்து கொண்ட சிவகுமார், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், ஆனா நான் அங்க இருக்கிறது அவங்களுக்கு எப்படியாவது தெரிஞ்சிடும். அவங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனாலதான் நான் நேரா இங்க வந்தேன் என்று பயங்கரமான குழப்பத்துடன் சொன்னார். இப்போது அவர்களால் செய்ய முடிந்த ஒரே விஷயம் சரவணன் வருவதற்கு காத்திருக்க வேண்டும். ஆனால் நிவேதிதா தாத்தாவின் வயிற்றில் வடிந்த ரத்தத்தை பார்த்து வருத்தத்துடன் இருந்தாள். நிவேதிதா மறுபடியும் சிவகுமாரிடம், கொஞ்ச நேரம் நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம் தாத்தா, சரவணன் வந்துருவாரு. அவர் கூட சேர்ந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அவர் கூட இருந்தா நம்மள யாராலும் எதுவும் பண்ண முடியாது, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு என்று ஆறுதல் வார்த்தைகளை அவருக்கு கூறினாள். நிவேதிதாவின் ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு, பரவாயில்ல நிவேதிதா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நாம இங்கே இருக்கலாம். நாம எதுக்காக சரவணனையும் கஷ்டப்படுத்தணும் என்று சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் சரவணனை எதிர்பார்த்து அந்த இடத்தின் வாசலுக்கு வந்து நின்றாள். அவளுடைய கோபம் இன்னும் தணிந்ததாக தெரியவில்லை.
அவள் பலமுறை தன் போனை கையில் வைத்துக்கொண்டு பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் சரவணனிடமிருந்து வந்த அந்த மெசேஜை பார்க்க தவறிவிட்டாள். நிவேதிதா கவலையாக சரவணனை எதிர்பார்த்து வாசலிலேயே நின்று கொண்டிருந்தாள். அவள் பதட்டத்துடன் தொலைபேசியையும் வாசலையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய மனதில், ஒருவேளை சரவணனுக்கு அட்ரஸ் தெரியலையோ, அதனால அவர் வரலையோ? ஆனா அவரு வரேன்னு சொன்னாரே, அவரு கண்டிப்பா வந்துடணும், அப்பதான் தாத்தாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக முடியும் என்று அவள் மனதில் நினைத்து கொண்டிருந்தாள். அவள் சரவணன் பற்றி யோசித்துக் கொண்டு அங்கேயே நின்று கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய காதில் சலசலக்கும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டவள் வேகமாக சத்தம் வந்த பக்கம் பதட்டமாக திரும்பி பார்த்தாள். அந்த சத்தம் இடி முழக்கம் போல அங்கிருந்தவர்கள் அனைவரையும் செவிடாக்கி கொண்டிருந்தது. அந்த வண்டி வேகமாக அவள் அருகில் வந்து நின்றது. அது ஒரு வேன். அப்போது அந்த வேனில் இருந்து இறங்கிய சிலர் நொடி பொழுதில் நிவேதிதாவை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களை பார்த்த நிவேதிதா, மறுபடியும் இவங்களா? இவங்க எல்லாரும் இங்க எப்படி வந்தாங்க? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்களா? சரவணன் எதிர்பார்த்தா இவங்க வந்து நிக்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன் என்று பதட்டமாக தலையில் கை வைத்து நின்றிருந்தாள். அந்த வேனில் இருந்து இறங்கிய முதல் நபர் நீண்ட தலைமுடியுடன் மிகவும் அலங்கோலமாக காணப்பட்டார். அவன் அங்கிருந்து வேகமாக சிவகுமாரின் அருகில் சென்று, மிஸ்டர் சிவகுமார், நீங்க இன்னும் உயிரோடு இருக்கீங்களா? இவ்வளவு வயசாயிடுச்சு, நீங்க எல்லாம் வாழ்றதுல இன்னும் என்ன பிரயோஜனம்? நீங்க ஒரு காலத்துல பிரபலமான ஆளாதான் இருந்தீங்க. ஆனா இப்ப உங்களை விட பிரபலமா நிறைய பேர் வந்துட்டாங்க. வயசானா போய் சேர வேண்டியது தானே. இப்படி போராடி வாழ்றது நல்லாவா இருக்கு என்று திமிராக சொன்னான். சிவகுமார் பற்களை இறுக கட்டி கொண்டு வயிற்றில் இருந்த கூர்மையான வலியை தாங்கிக் கொண்டார். அவன் பேசியதை கேட்ட நிவேதிதா கோபமாக அவனிடம், காஸ்பியன், உனக்கு மூளை குழம்பிருச்சா? எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கறத மறந்துடாதீங்க. என்னோட தாத்தா உங்களுக்கு டீச்சரா இருந்தவரு. உங்களோட டீச்சரை கொடுமைப்படுத்துறதும் அவர் இப்படி கேவலமா பேசுறதும் நல்லாவா இருக்கு? இதுதான் நீங்க கத்துக்கிட்டீங்களா என்று கத்தினாள். நிவேதிதா பேசி முடித்தவுடன் நீண்ட கூந்தல் கொண்ட அந்த ஆள் உடனடியாக தன் தலையை திருப்பி நிவேதிதாவை கோபமாக பார்த்தான். பின் சிரித்துவிட்டு மறுபடியும் சிவகுமாரிடம், என்ன சொன்ன? நான் என்னோட டீச்சரை கொடுமைப்படுத்துறேனா? மிஸ்டர் சிவகுமார், நீங்க என்னோட டீச்சர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. நான் உங்களோட ஸ்டூடெண்டா இருந்தப்போ உங்களை ரொம்ப மதிச்சேன். நீங்க என்ன சொன்னாலும் அதை வேத வாக்கா எடுத்துக்கிட்டு நான் எல்லாத்தையும் பண்ணேன். நீங்க தான் என்னோட ரோல் மாடலா கூட இருந்தீங்க. ஆனா உங்களோட சில விஷயங்கள் உங்க மேல இருந்த மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க வெளிநாட்டுல வாங்கின சொத்து, அதை வாங்கறதுக்காக நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க, எங்கெல்லாம் பிரச்சனை பண்ணீங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. நீங்க ஒரு நல்ல டீச்சர்னு சொல்றதுக்கு தகுதியான ஆளான்னு சொல்லுங்க. எல்லாருடைய பார்வையிலையும் நீங்க பழைக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், நீங்க சேர்த்து வச்ச சொத்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காகத்தான் வெளிநாடு போயிருக்கீங்கன்னு. $100 மில்லியன் அப்படின்றது பெரிய விஷயம்தான். அதை சேர்க்கறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க தான். ஆனா நீங்க இந்த பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்க? உங்ககிட்ட நிறைய கான்டாக்ட் இருக்கு, உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு, அதனால நீங்க வெளிநாடு போனீங்க. ஆனா உங்களை பத்தி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கு நாங்க எல்லாரும் இப்போ பிளாக் லிஸ்ட்ல இருக்கோம். நீங்க நினைச்சா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கலாம், ஆனா நீங்க அதை செய்யல. நீங்க எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம், அதையும் நீங்க செய்யல. நாங்க எல்லாரும் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? நாங்க யாரும் உங்களை மாதிரி தப்பு பண்ணல. நீங்க பண்ண தப்ப கண்டுபிடிச்சோம், அவ்வளவுதான். அதுக்கு எங்களுக்கு லைஃப் எல்லாம் இதுதான் தண்டனையா? உங்களுக்கு இருக்கிற உயிர் தான் எங்களுக்கும் இருக்கு. உங்களுக்கு இருக்கிற குடும்பமும் அந்த குடும்பத்துக்கு தேவையான கடமைகளும் தான் எங்களுக்கும் இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுற பணம் எங்களுக்கும் தேவைப்படுது. ஆனா நாங்க யாரும் அதை உங்களை மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்கல. உங்களை ஃபாலோ பண்ணவங்களும், உங்களை கடத்திக்கிட்டு போனவங்களும், உங்களை கொடுமைப்படுத்துறவங்களும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா அவங்க யாரும் சாகல. அவங்க எல்லாரும் உயிரோட தான் இருப்பாங்க. நானும் அவங்கள ஒருத்தன் தான். நீங்க உயிரோட இருக்கும்போது நாங்க எதுக்கு சாகணும்? உங்களை கொன்னுட்டு தான் நாங்க சாவோம் என்று வீரமாக பேசினான். அவன் எவ்வளவு கோபமாக பேசினாலும் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவனை போல இருந்தான். காஸ்பியன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு கடைசியில் சிவகுமாருக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. அது அது வந்து என்று சிவகுமார் ஏதோ சொல்ல வந்தார். அதற்குள் அவன் கையில் இருந்த குத்து விளக்கை சிவகுமாரை நோக்கி கொண்டு வந்தான். அது முழுவதும் ரத்தமாக இருந்தது.
காஸ்பியன், நோ, அப்படி செய்யாத. எங்க தாத்தாவை ஏதோ செஞ்சிடாத ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியாயிரு. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் என்று நிவேதிதா அவனுக்கு முன்னால் நின்று அவனிடம் கெஞ்சி கொண்டிருந்தாள். காஸ்பியன் பின்னர் நிவேதிதாவை ஒரு இறுக்கமான முகபாவத்துடன் பார்த்து சிரித்துவிட்டு, பேசி தீக்கணுமா? இந்த கேவலமான ஆள் கூட எனக்கு பேச விருப்பம் இல்ல. இவரெல்லாம் வாழவே தகுதி இல்லாத ஆள், உயிரோடவே இருக்கக்கூடாது. நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு எப்படியாவது இவரை நான் கொன்னுடணும். அவரை கொல்லல அப்படின்னா நான் நிம்மதியா சாக மாட்டேன். என்னோட ஆத்மாவும் சாந்தி அடையாது. இவரை கொன்னா ஒண்ணு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், இல்லனா உங்களோட ஆட்களே என்ன கொன்னுடுவாங்க. அது எனக்கு தெரியும். ஆனா என்ன மாதிரி இவரால பாதிக்கப்பட்ட சிலர் நல்லா இருப்பாங்க. அதனால கண்டிப்பா இவர் செத்துதான் ஆகணும் என்று ஆவேசமாக கத்தி சொன்னான். நீங்க கண்டிப்பா என்னோட தாத்தாவை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஒருவேளை வேற யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்க எல்லாரும் இவரை தப்பா நினைச்சிருக்கலாம். என்னோட தாத்தா அந்த மாதிரி ஆள் இல்ல. நீங்க கொஞ்சம் நான் சொல்றது கேளுங்க. தயவு செஞ்சு அவர் எதுவும் செஞ்சிடாதீங்க என்று அவனிடம் கெஞ்சும் குரலில் பேசிக் கொண்டிருந்தாள். தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் நாங்களா? நீங்க தான் இவரை நல்லவர்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் எவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் செஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சா நீங்களே அவரை கொன்னுடுவீங்க. உங்களோட தாத்தான்னு சொல்றதுக்கு அசிங்கப்படுவீங்க. எங்களுக்கு தேவையெல்லாம் இவர் தான். இவரை மட்டும் கொன்னுட்டா நாங்க வந்த வேலை முடிஞ்சிடும். நாங்களும் இங்க இருந்து கிளம்பிடுவோம். தயவு செஞ்சு எங்களை தடுக்காதீங்க. எங்களோட வேலைய எங்களை பார்க்க விடுங்க. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான பகையும் இல்லை. சோ என் வழியில நீங்க வந்து என்ன பகைச்சிக்க வேண்டாம் என்று சாதுரியமாக நிவேதிதாவை எச்சரித்தான். நிவேதிதா அவன் செய்கையை பார்த்து அவனிடம் போராடி பின் தெம்பில்லாமல் மயக்கமடையும் அளவிற்கு சோர்ந்து விட்டாள். காஸ்பியன் அந்த இரவு நேரத்தில் ஒரு பைத்தியம் பிடித்த மனிதனை போல நடந்து கொண்டான். இந்த நபர் இனி அவளுடைய தாத்தாவின் நல்ல மாணவராக இருக்க முடியாது. இந்த நிமிடம் வரை அவன் கண்களில் கொல்லும் எண்ணம் மட்டுமே இருந்தது. நிவேதிதா அவனிடம் எவ்வளவு கெஞ்சியும் அவன் கொஞ்சம் கூட மனம் இறங்கவில்லை. ஆனால் காஸ்பியன் சிவகுமாரை கொல்ல நினைத்தாலும் நிவேதிதாவும் தன் கைகளை நீட்டி அவனை தடுத்தபடியே அவனுக்கு முன் நின்றாள். அவள் தன் தாத்தாவை யாரும் கொடுமைப்படுத்துவதை பார்க்க முடியாமல் இப்படி செய்தாள். அவள் அப்படி செய்ததை பார்த்த காஸ்பியன் கோபமாக, என் வழியை விட்டு வெளியே போ. நான் வந்தது அவரை கொள்ளதான். அவரோட அந்த டீல் முடிஞ்சதும் நான் உன்கிட்ட பேசுறேன். இப்போ கொஞ்சம் தள்ளி நில். நீ என்னோட வேலையை செய்ய விடலன்னா கண்டிப்பா இதுக்கு குறுக்கு வர யாரா இருந்தாலும் அவங்கள நான் கொன்னு தூக்கி போட்டுருவேன் என்று காஸ்பியன் சத்தமாக பேசினான். நிவேதிதாவை அறைய வேண்டும் என்று அவன் கையை அவன் தூக்கினான். அவன் பார்வையில் நிவேதிதா இப்போதுதான் தெரிந்தாள். காஸ்பியன் தன் கையை உயர்த்திய கணத்தில் யாரோ ஒருவர் அவனுடைய கையை பிடித்தார். பிறகு அவர் திரும்பி பார்த்ததும் அவன் ஒரு இளவயது ஆணை போல தெரிந்தான். சரவணன் தான். நிவேதிதா எதிர்பார்த்த நேரத்தில் சரியாக அங்கு வந்து இறங்கினான். காஸ்பியன் அவனை கோபமாக பார்த்து, யார் நீ? இதெல்லாம் தடுக்கணும்னு நினைச்சா அப்ப நீயும் சாக வேண்டியது வரும். நீ சாக விரும்பல அப்படின்னா இங்க இருந்து போயிடு. ஏன் வடிக்கு குறுக்க வர யாரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். என்னை பத்தி உங்க யாருக்கும் தெரியாது. நான் இவரை கொல்றதுக்காக வந்தேன். என்னுடைய வேலையை செய்ய விடல அப்படின்னா அதுக்கு இடையில வர எல்லாரையும் நான் கொன்னுட்டு போயிட்டே இருப்பேன். என்னை யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. யாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை என்று பல்லை கடித்துக் கொண்டு கோபமாக கூறினான். இதை கேட்ட சரவணன் முகத்தை சுளித்து, அப்ப நீ என்ன மிரட்டுறியா? நான் உனக்கு வார்னிங் கொடுக்குறேன். மரியாதை இங்க இருந்து போயிடு. உன்னால இங்க யாருக்காவது ஏதாவது ஆச்சு அப்படின்னா நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். உன்னை உயிரோட விட மாட்டேன் என்று ஆவேசமாக கத்தினான். சரவணனின் வார்த்தைகளை கேட்டவன் அவனிடம், நீ எனக்கு வார்னிங் கொடுக்கறியா? நீ யாரு? நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்ன நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது. யார் தடுத்தாலும் நான் கண்டிப்பா அவரை இன்னைக்கு கொன்னுடுவேன். நான் யாருன்னு தெரியுமா என்று மீண்டும் கத்தினான். அவனிடம், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் யாரு இவளுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீ இந்த கொலை பண்ற ஐடியாவை விட்டுட்டு இங்க இருந்து போ. தென் அதுதான் உனக்கும் உன் கூட வந்த எல்லாருக்கும் நல்லது. உயிர் மேல ஆசை இருக்க எவனும் இங்க என் முன்னாடி நிக்க கூடாது. உனக்கு நான் யாருன்னு இவங்க கிட்ட சொல்லு என்று சொன்னான். நிவேதிதா சரவணன் சொன்னதை கேட்டு கொஞ்சம் திகைத்து நின்றாள்.
அவள் இந்த நேரத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் கோபமாகவும் வருத்தமாகவும் இருந்தாள். இருப்பினும் அந்த உணர்வு விரைவில் மறைந்தது. இவனுக்கு என்னதான் பிரச்சனை? தாத்தாவை காப்பாத்த வேண்டிய நேரத்துல இவனுக்கு இன்ட்ரோ தேவையா? இது எனக்கு முன்னாடியே இவன் இப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா நான் இவங்கிட்ட உதவியே கேட்டிருக்கவே மாட்டேன். அவன் யாருன்னு மோஸ்ட்லி இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் ஏன் அதை சொல்லணும்னு நினைக்கிறான் என்று நிவேதிதா மனதிற்குள் யோசித்தாள். அப்போது நிவேதிதா தன் பற்களை இறுக்கி அவள் பேசும்போது அவளுடைய அழகான முகம் சிவந்து, அவ என்னோட ஃபியான்சி என்று சொன்னாள். அவளின் வார்த்தைகளை கேட்ட காஸ்பியன் மிகவும் ஆணவமாக சிரித்துவிட்டு, நான் கேள்விப்பட்டேன், அந்த பையன் நீதானா? உங்க தாத்தா இவனோட விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்காக அவரை கண்டுபிடிக்கல. இந்த பையனை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியும். யாரையெல்லாம் பார்த்தாரு அப்படின்றதும் எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு சத்தமாக சிரித்தான். அவன் மேலும் பேசிக்கொண்டே வார்த்தைகளை முடிக்காமல் சரவணன் பக்கத்தில் சென்று, நீ ஹோக்ஷியாவுக்கு வந்து உன்னுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்புறம் தான் அவர் உன்னை தன்னோட பேத்திக்கு கல்யாணம் பண்ண சம்மதிச்சார். அவர் எந்த விஷயத்தையும் அவருக்கு ஆதாயம் இல்லாம பண்ண மாட்டார். உன்னோட விஷயத்திலயும் அவருக்கு ஏதோ ஆதாயம் இருந்திருக்கு. அது என்னன்னு உனக்கு இன்னும் தெரியல. அவருக்கு அது கிடைச்சிட்டா உன்னை தூக்கி போட்டுருவார் என்று கோபமாக சொன்னான். பேசிக்கொண்டே சிவகுமாரின் அருகில் நடந்து சென்று, மிஸ்டர் சிவகுமார், நீங்க பண்றது உங்களுக்கு குழந்தைத்தனமா இல்ல? நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு இப்ப நான் சொன்னா கூட அந்த கடவுளால கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நீ கண்டுபிடிச்ச இந்த மனுஷன் யாருன்னு உங்களுக்கு தெரியற மாதிரி எனக்கும் தெரியும். பாவம், ஆனா உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். நீங்க கஷ்டப்படுத்தினது ஒருத்தர 2 பேரே இல்லை, நிறைய பேரு உங்களால இன்னும் வலியையும் வேதனையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதையெல்லாம் எப்படி பண்ணீங்கன்னு மத்தவங்களை விட உங்களுக்கே நல்லா தெரியும். உங்களோட பேரு கெட்டு போறதுக்கு நான் காரணமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களை நான் கொண்டாதான் கொலைகாரன் ஆயிடுவேன். நீங்க தியாகியா இருக்கீங்க, அது அப்படியே இருந்துட்டு போட்டுமே. எதுக்கு உங்களை பத்தி நான் எல்லார்கிட்டையும் சொல்லி உங்களை கெட்டவன்னு காட்டி? உங்களுக்கும் கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம். நீங்க நல்லவனாவே இருந்துட்டு போயிடுங்க என்று சொல்லி சத்தமாக சிரித்தான். அவன் சொன்னதையெல்லாம் கேட்ட நிவேதிதாவின் முகம் லேசாக வெளிரி இருந்தது. அவள் ஆரம்பத்திலிருந்து சரவணனுடன் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நின்றுவிடும் என்று நிறைய யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் தன்னுடைய குமார் ஃபேமிலிக்காக இந்த திருமணத்தை அவள் கண்டிப்பாக செய்து கொள்ளத்தான் வேண்டும். இது அவருடைய தாத்தாவால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். இந்த வழியில் மட்டுமே குமார் ஃபேமிலிக்கு நிவேதிதாவின் மேல் புதிதான ஒரு நம்பிக்கை மலரும் என்று அவள் நினைத்தாள். அதனால என்ன? அதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சிருக்குல்ல, அதனால என்ன? அதனால என்ன தம்பி, உனக்கு தெரியலையா? நீ இந்த விஷயத்துல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். உன்னால இனிமே உங்ககிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அவங்க உன்னையும் ஏமாத்ததான் போறாங்க என்று மறுபடியும் சொன்னான். என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தேவையில்லாம இங்க வந்து என்னென்னமோ உளறிட்டு இருக்க என்று சரவணன் கண்களால் கோபமாக அவனை எரித்து விடுவதைப் போல பார்த்து கொண்டிருந்தான். சரவணனுக்கு கோபம் அதிகமானதால் அவன் காஸ்பியனின் கழுத்தை அழுத்தி பிடித்தான். அவன் கொஞ்சம் மங்கிய குரலில், நான் வளர்றேனா? உனக்குதான் அவங்கள பத்தி சரியா தெரியல என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சரவணன் தன் இன்னொரு கையால் அவனுடைய கையை பிடித்து முறுக்கினான். காஸ்மியனின் கை உடைந்த சத்தம் அந்த இடத்தில் கிராக் என்று கேட்டது. சரவணன் கோபமாக காஸ்பியனின் கழுத்தை பிடித்தபடி அவனுடைய கையை திருகி உடைத்தான். அவன் கையை உடைத்த சத்தம் கிராக் என்று கேட்டது. சரவணன் காஸ்பியனின் கையை உடைத்ததும் அவன் வலி தாங்க முடியாமல் ஆக்ரோஷமாக கத்தினான். சரவணன் காஸ்பியனை தன் கண்களாலேயே பயமுறுத்தி கொண்டிருந்தான். காஸ்பியன் ஆவேசமாக, என்ன தொடர்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ கைய உடைச்சிட்ட, என்ன இப்படி பண்ணிட்ட? உன்னை சும்மா விட மாட்டேன். நீ ஒருத்தனாவது நல்லவன் நினைச்ச, இந்த குடும்பத்தோட சேர்த்து நீயும் ஏமாத்துற ஆளுதான் போல என்று சொல்லி முடித்தான். அவன் பேசியதை கேட்டு சரவணனுக்கு கோபம் வந்து அவனை வயிற்றில் ஓங்கி குத்தினான். சரவணன் குத்திய வேகத்தில் அந்த காஸ்பியன் அங்கிருந்து பறந்து சென்று வேறொரு இடத்தில் நின்று கொண்டிருந்த வண்டியின் மீது விழுந்தான். அவன் விழுந்த வேகத்தில் அந்த வண்டி பலமாக அதிர்ந்தது. அதன் கண்ணாடிகள் சுக்கு சுக்காக நொறுங்கியது. காஸ்பியன் பின்னர் ரத்த வெள்ளத்தில் தரையில் விழுந்தான். கீழே விழுந்த காஸ்பியனை பார்த்த சரவணன், மறுபடியும் இதை செய்யணும்னு நினைக்கிறியா? உயிர் மேல பயம் இருந்தா அப்படியே ஓடிட்டு
என்று சொன்னான். காஸ்பியன் பல்லை கடித்துக் கொண்டு சரவணன் முன் எழுந்து நின்றான். முகத்தில் வழிந்த ரத்தத்தை துடைத்துவிட்டு சுற்றி இருந்தவர்களிடம், இனிமே இந்த முட்டாள்கிட்ட பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. சிட்டாடல்ல கூட இவரை பல பேர் தேடிட்டு இருக்காங்க. தெரு தெருவா நோட்டீஸ் வேற ஒட்டி வச்சிருக்காங்க. எப்படியாவது இவரை கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டிப்பா அவர் சாகதான் போறாரு. நான் கொல்லனாலும் வேற யாராவது அதை செய்ய போறாங்க என்று சொல்லிவிட்டு அவன் வந்த வேனிலேயே ஏறி உட்கார்ந்தான். அவனை தொடர்ந்து மற்றவர்களும் ஏறி உட்கார்ந்து அந்த வேன் அங்கிருந்து கிளம்பியது. இவர்கள் சென்ற பிறகு சரவணன் மெதுவாக திரும்பி சிவகுமாரை பார்த்து, சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே என்று கேட்டார். அதற்கு சிவகுமார் பலவீனமாக, நான் நல்லாதான் இருக்கேன் என்று சோகமாக பதில் சொன்னார். வாங்க சார், முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். நான் உங்களை கூட்டிட்டு போறேன் என்று சரவணன் அவரை பார்த்து சொன்னான். சிவகுமார் பேச வருவதற்குள் நிவேதிதா முந்திக் கொண்டு, சரவணா, உன்னால முடியாது. நிறைய பேர் தாத்தாவை தேடிட்டு இருக்காங்களாம். இப்ப நாமளே கண்ணெதிர்க்க பார்த்தோம் தானே. ஆஸ்பத்திரிக்கு போனா அங்குள்ள ஆட்கள் யாராவது தாத்தாவை கண்டுபிடிச்சிருவாங்க. இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல. அதனால நான் வேற வழியதான் யோசிக்கணும் என்று சொல்லிவிட்டு சிவகுமாரை பார்த்தாள். நிவேதிதா சொன்னதை கேட்டு சிவகுமாரும், ஆமா சரவணா, நிவேதிதா சொல்றது சரிதான் என்று தலையசைத்தார். அவர் சொன்னதை கேட்டு நிவேதிதா வேகமாக சரவணனை திரும்பி பார்த்தாள். சரவணன் தீவிரமாக எதையோ யோசித்து விட்டு பின், அது ஒரு விஷயம் இல்ல. நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். எனக்கு முன்னால யாரு உங்களை கஷ்டப்படுத்துறாங்க, யாரு உங்களை காயப்படுத்துறாங்கன்னு நானும் பாக்குறேன். என்னை மீறி யாரும் உங்க மேல கை வச்சிட முடியாது. சார், நான் இருக்கேன். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். என்னை நம்பி நீங்க தாராளமா வரலாம் என்று சரவணன் சொல்ல நிவேதிதா பதட்டமாக பார்த்தாள். அவளுடைய தற்போதைய உணர்வுகளை எப்படி விவரிப்பது என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. சரவணன் அதிக நம்பிக்கையுடன் ஆதிக்கம் நிறைந்தவனாக நிவேதிதாவின் மனதில் தோன்றினான். ஆனால் நிவேதிதாவின் தாத்தா எப்பொழுதும் சரவணன் நம்பிக்கைக்குரிய ஆள் என்று அவர் சொல்லிக் கொண்டிருப்பது அவள் மனதில் ஒலித்தது. இதற்கு முன் அவள் அப்படி நினைக்கவே இல்லை. கோஷ்டவுனில் உள்ள நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி நிவேதிதா சிட்டாடெல்லில் ஒரு சிறிய பொறுப்பில் இருக்கும் தூசியை போலத்தான் இருந்தாள். அவளுக்காக யாரும் உதவிக்கு வரவில்லை. ஆனால் இந்த முறை சிட்டாடெல்லில் தன்னுடைய சொந்த விஷயத்திற்காக மற்றவர்களை காட்டிலும் சரவணன் முன் வந்து அவளுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்திருந்ததால் அவளுக்கு கொஞ்சம் அவன் மேல் நம்பிக்கை வர ஆரம்பித்தது. சரவணன் காரில் ஏறிய பின் நிவேதிதாவை பார்த்து, சரி, நீ எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லு. அங்க என்ன நடந்துச்சு? வந்திருந்த அந்த ஆள் யார்? அவர் ஏதோ ஆராய்ச்சி, மருந்து, விஞ்ஞான ஆராய்ச்சி இப்படியேதான் சொல்லிட்டு இருந்தார். என்னன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? அவர் ஏன் உன் தாத்தாவை கொல்லணும்னு சொன்னாரு என்று சில கேள்விகளை கேட்டான். இதை கேட்ட நிவேதிதாவின் முகம் சோகத்தில் வாடி போனாலும் அவள் முகத்தை சுளித்துக் கொண்டு சரவணனிடம் உண்மையை சொல்ல நினைத்து, அவர் பேரு காஸ்பியன். எங்க தாத்தாவோட ஸ்டூடெண்ட்ஸ்ல அவரு ஒருத்தர். ரொம்பவே பிரில்லியண்டான ஆளு. ஆனா கொஞ்சம் ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி கேரக்டர். அவரு கொஞ்சம் வருஷமா ஏதோ ஆராய்ச்சி சம்பந்தமா லேப்லயே இருந்தாரு. அவரோட வைஃப், குழந்தைகளை கூட அவரு பாக்குறதுக்காக வெளியில வரல. அந்த நேரத்துல எங்க தாத்தாக்கு நல்ல பேர் இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருந்தாங்க. அவரோட பேரால அவருக்கு நிறைய ஆராய்ச்சி சம்பந்தமான வேலையெல்லாம் கிடைச்சது. ஆனா அவர் சொந்தமா ஆராய்ச்சியும் அது சம்பந்தமா பிசினஸும் பண்ண நினைச்சாரு. தன்னோட பேரை வச்சு தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சாரு. தன்னோட பேர் மூலமா தான் அவங்க எல்லாத்துக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்க நினைச்சாரு என்று சோகம் பாய்ந்த முகத்துடன் சொல்லிவிட்டு பாதியோடு நிறுத்தினாள். இதை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்த சரவணன் அவள் பாதியில் நிறுத்தியதை கவனித்து, அப்புறம் என்று ஆர்வமாக கேட்டான். நிவேதிதா அப்புறம் என்று இழுத்துவிட்டு சிறிது நேரம் யோசித்து விட்டு, அதுக்கப்புறம் எங்க தாத்தாவும் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பிளான் பண்ணின மாதிரி அவங்க ஒரு ஆராய்ச்சிக்கு பிளான் பண்ணினாங்க. அது சம்பந்தமான லைசன்ஸ் கட்டோக்கால அப்ளை பண்ணினாங்க. நிறைய ஊர்லயும் அப்ளை பண்ணினாங்க. எல்லா நாட்டிலையும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க என்று அவள் சொல்லி முடித்தாள். இவ்வளவு நேரம் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்த சரவணன் அவள் சொல்லி முடித்ததும், அது என்ன பிளான் என்று மறுபடியும் கேட்டான். சரவணன் கேட்டதற்கு நிவேதிதா ஒரு நிமிடம் சிவகுமாரை திரும்பி பார்க்க அவரும் நிவேதிதாவை பார்த்துவிட்டு பின் சரவணனிடம், அது ஒரு மெடிக்கல் பிளான். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிளான் அல்ல. ஆனா அது ஹோக்சியாவில் இருக்கிற நிறைய மக்களோட மரபணுக்களை சேகரிச்சு வச்சதுக்கான ஒரு பிளான். அதனால காஸ்பியனுக்கு எப்பவுமே என் மேல வெறுப்பு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா விஷயம் அது இல்ல, அவனுக்கு என் மேல கோவம் வர்றதுக்கு வேறு ஒரு காரணமும் இருக்கு என்று சிவகுமார் சொல்லி முடித்தார்.
நல்ல பிளானா இருந்ததுனால தானே எல்லா நாட்டிலையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இல்லைன்னா அதை ரிஜெக்ட் தானே பண்ணிருப்பாங்க. இதுக்கே இந்த காஸ்பியனுக்கு உங்க மேல இவ்வளவு வெறுப்பு? இதுக்காகவா உங்களை கொல்லணும்னு வந்தான் என்று சரவணன் சந்தேக கண்களுடன் சிவகுமாரை பார்த்து கேட்டான். சரவணனின் சந்தேக பார்வையை புரிந்து கொண்ட சிவகுமார் சில நிமிடங்கள் மறுபடியும் யோசித்துவிட்டு, நான் அந்த மரபணு பிளான கொடுத்தது ஒரு பிரைவேட்டான கம்பெனிக்கு என்று சொன்னார். பின் மறுபடியும், இதை விட பெரிய பிரச்சனை ஏதாவது இருக்க முடியுமா என்று லேசான கேலி புன்னகையுடன் கேட்டார். சிவகுமார் பேசி முடித்த பின் நிவேதிதா சரவணனை பார்த்து, அது மட்டும் இல்ல, அங்க நடந்த ஒரு பெரிய மீட்டிங்ல தாத்தா ஓட்டு போடுற விஷயத்துல தப்பு பண்ணிட்டாரு. அவரு வேற ஒரு ஆளுக்கு மாத்தி ஓட் பண்ணிட்டாரு. அதனால அங்க எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. அங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருந்தோம். அதுவும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு காரணம்தான் என்று சொன்னாள். நிவேதிதா தன்னுடைய தாத்தா முக்கியமான வாக்கெடுப்பில் தவறு செய்ததாக சொன்ன பின் சரவணன் அதிர்ந்து போய் சடனாக காரில் பிரேக் போட்டான். பின் நிவேதிதாவை முகத்துக்கு நேராக பார்த்தவன், அது என்ன முக்கியமான ஓட்டிங்? அதுல இவர் என்ன தப்பு பண்ணாரு? கொஞ்சம் தெளிவா சொல்லு என்று கேட்டான். சரவணனின் கேள்விக்கு நிவேதிதா பெருமூச்சு விட்டு கொண்டு, அந்த ஒரு ஓட்டு என்னோட தாத்தாவை இத்தனை வருஷமா பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிமிஷம் வர அதனால அவரு வலி அனுபவிச்சுட்டு இருக்காரு. இப்படி நடக்கும்னு நாங்க யாரும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அது குமார் ஃபேமிலிய உச்சத்துல இருந்து தரையில தூக்கி போட்ட அளவுக்கு பண்ணிடுச்சு. எங்களோட பிசினஸும் எங்களோட எல்லா விஷயமும் டல் ஆக்குறதுக்கு அதுவும் ஒரு காரணம் தான். எங்களுக்கு அதிகமான லாஸ் வந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம்தான் என்று சோகமாக சொல்லிவிட்டு நிறுத்தினாள். அவள் சொன்னதை கேட்டு சிவகுமார், உனக்கு என்ன தெரியும்? நான் அவருக்கு புரியுற மாதிரி சொல்றேன் என்று நிவேதிதாவை கையசித்து நிறுத்திவிட்டு அவர் பேச ஆரம்பித்தார். அதை கேட்ட நிவேதிதாவும், சரி தாத்தா, நீங்களே சொல்லுங்க, அப்பதான் அவருக்கு கிளியரா புரியும் என்று சொன்னாள். அப்பொழுது சிவகுமார் தன் தலையில் கையை வைத்து அவர் மனதில் நிறைந்திருந்த பழைய நினைவு பக்கங்களை திருப்பி பார்த்தார். அன்றைய இரவு அவருக்கு ஒரு கனவாகவே இருந்தது. எனக்கு உண்மையா வயசாயிடுச்சுதான் என்று சொல்லி ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு, ஆனா நான் 2 வார்த்தையும் தப்பா எழுதுற அளவுக்கு எனக்கு வயசாகல. என்னோட கண்ணு மங்கி போகல. அது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அதனாலதான் நான் அதை பத்தி பேசாம இருந்தேன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு இப்போ இருக்கிற சிட்டாடல் வேற. ஆனா என்னோட அந்த டைம்ல இருந்த சிட்டாடல் பிசினஸுக்காக எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. அந்த நேரத்துல பில்லியன் கணக்குல வருமானம் வர்றதுக்காக பெரிய பெரிய பிசினஸுக்காக பெரிய பெரிய திட்டம் எல்லாம் இருந்தது. அப்படி வர பிளான் எல்லாம் ரொம்ப ரேர் தான். ஆனா அப்போ இருந்த சிட்டாடல்ல எனக்கு ரொம்ப மரியாதை இருந்தது. என்னோட ஆர்டருக்காக பல பேர் காத்துட்டு இருந்தாங்க. அங்க என்னோட பவரும் ரொம்ப பெரிய அளவுல இருந்துச்சு. இந்த பேரும் புகழும் என்னோட குடும்பத்துக்கும் என்னோட பிசினஸுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. என்னோட பிசினஸ்லயும் நான் டாப்ல தான் இருந்தேன். அதனாலதான் அந்த வாக்கெடுப்புல என்ன கலந்துக்க கூப்பிட்டாங்க என்று தன்னுடைய கடந்த காலத்திற்கு சென்று யோசித்துக் கொண்டிருந்தார். இதையெல்லாம் அதிர்ச்சியுடனும் ஆர்வமுடனும் சிறு குழந்தை கதை கேட்பதை போல கேட்டுக்கொண்டிருந்த சரவணன், தயவு செஞ்சு சொல்லுங்க பிளீஸ், சஸ்பென்ஸ் எல்லாம் வேண்டாம் என்று சொன்னான். சிவகுமார் லேசாக சிரித்து தலையை அசைத்துவிட்டு மறுபடியும் அவனிடம் பேச ஆரம்பித்தார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு விதமான மரியாதை இருக்கும். அந்த மரியாதை ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஒவ்வொரு குடும்பமும் மெக்கானிக் குடும்பத்தை விட பொருளாதார ரீதியா திறமையாவும் அதிக போட்டி போடுற எண்ணத்தோடும் தான் இருந்தாங்க. அந்த போட்டி போடுற விஷயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லை. அன்னைக்கு ராத்திரி அந்த இடத்துல ஒரு பிசினஸ் மீட்டிங் இருந்துச்சு. மீட்டிங்ல எல்லா குடும்பமும், அந்த குடும்பத்துல உள்ள பிசினஸ் மேன்களும், அவங்களோட பார்ட்னர்ஸும், உலகத்துல இருக்கிற எல்லா முன்னணி பிசினஸ் மேன்களும் அங்க வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் அங்க ஓட்டு போடுற உரிமை இருந்தது. அவங்க எல்லாருக்கும் ஒரு சங்கமும் இருந்தது. மொத்தம் 7 நாள் அந்த வாக்கெடுப்பு நடந்துச்சு. 7 நாள் போட்டிக்கு அப்புறம் 2 குடும்பம் மட்டும்தான் ஃபைனல் லிஸ்டா வந்தாங்க. ஒன்னு சிட்டாடல்ல இருக்கிற குடும்பம், இன்னொன்னு கடோகாவில் இருக்கிற குடும்பம். ஆனா அந்த 2 குடும்பத்துக்கும் எந்த விதமான நியாயமும் போட்டியும் இல்லை. போட்டினா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். இந்த போட்டி சிட்டாடல்ல இருக்கிற இடத்துல நடந்ததுனால எங்களுக்கு போட்டி போடுற உரிமை அதிகமா இருந்துச்சு. ஆனா சிட்டாடல் குடும்பம் இதை ஒரு காரணமா எடுத்துக்கிட்டு
கடுமையா போட்டி போட்டாங்க. அப்பதான் அவங்க ஜெயிக்க முடியும்னு நம்பினாங்க. அவங்க தீவிரமா போட்டி போடுறதுக்காகத்தான் இந்த வாக்கெடுப்பை சிட்டாடல்ல ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஆனா கடைசியில ஃபைனல் லிஸ்டா 2 குடும்பம் இருந்துச்சு என்று சொல்லிவிட்டு சரவணனை நிமிர்ந்து பார்த்தார். சரவணா, உங்ககிட்ட சிகரெட் இருக்கா என்று கேட்டார். அவர் சிகரெட் கேட்டதை நினைத்து சரவணன் ஒரு நொடி திகைத்து நின்றான். அவனுடைய எண்ணத்தில் சிவகுமார் மிகவும் நல்ல குணம் கொண்டவர். அவருக்கு பொதுவாக புகைப்பிடிக்க, மது அருந்தும் கெட்ட பழக்கங்கள் எதுவும் அவருக்கு இல்லை என்று நினைத்தான். ஆனால் சிவகுமார் அவருடைய கடந்த காலத்தை நினைக்கும் பொழுது அவர் சில கசப்பான நினைவுகளை நினைத்து மனம் நொந்து கொண்டார். அந்த கசப்பான நிகழ்வுகளை அவரால் மட்டுமே உணர முடியும். அந்த வலி அவருக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. பல வினாடிகள் வெறுமையாக்க பார்த்த பிறகு அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய இதயத்தை வெட்டுவது போல அவர் வலியை உணர்ந்தார். அந்த வெறுமையில்தான் அவர் தன்னிடம் சிகரெட் கேட்டார் என்று அவன் நினைத்து கொண்டான். தன்னுடைய தாத்தா புகைப்பிடிக்கப் போகிறார் என்று தெரிந்தவுடன் நிவேதிதா குறுக்கிட்டு, தாத்தா, நீங்க என்ன செய்றீங்க? உங்க நெஞ்சில இருக்கிற காயத்தை பாருங்க. நீங்க ஏன் இப்ப ஸ்மோக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க வாழணும்னு ஆசைப்படலையா? நாங்க உங்களை வாழ வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க வேற ஒரு முடிவை தேடிட்டு இருக்கீங்க போல என்று சிடுசிடுவென பேசினாள். அவள் பேசியதை கேட்ட சரவணன் தன்னுடைய கையை அசைத்து பேசுவதை நிறுத்துமாறு நிவேதிதாவிடம் சொன்னான். அதன் பின் சரவணன் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு சிகரெட்டை எடுத்து அதை பற்ற வைத்து சிவகுமாரிடம் கொடுத்தான். ஆனால் சிவகுமாருக்கு எப்படி புகைப்பது என்று தெரியவில்லை. ஆனால் அவரது கண்களில் சோகம் அதிகமாக தெரிந்தது. அவருடைய இந்த சோகமான முகம் அவர் சிகரெட் பிடிப்பதற்கு ஏதுவாக இருந்தது. சரவணன் அந்த சிகரெட்டை பற்ற வைத்த பின் சிவகுமார் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தார். நீண்ட நேரத்திற்கு பிறகு பெருமூச்சு விட்டு பேசத் தொடங்கினார். அந்த வாக்கெடுப்போட ஹோஸ்ட் நல்லவர் தான். அவர் எப்பவுமே எனக்கு கட்டுப்பட்ட ஒரு ஆளாதான் இருந்தார். ஆனா அன்னைக்கு நைட் மட்டும் அவர் அதை மறந்துட்டார். அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரியில எல்லாமே மாறி போச்சு. என் மேல இருந்த மரியாதை, என் மேல இருந்த பயம், நம்பிக்கை, அதோட என் மேல மத்தவங்க வச்சிருந்த அன்பு, பாசமும் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. இது யதார்த்தமா நடந்துச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பா இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. என்னை பழி வாங்கணும்னு நினைச்சவங்க என்னை என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். அதுக்காக என்னோட பிசினஸ் வாழ்க்கைய இப்படி அடியோடு அடிப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இது எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, என் பிசினஸ் மொத்தமா ஒடிச்சு கட்டிடுச்சு. என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நினைச்சு பார்க்காத அளவுக்கு சோர்ந்து போயிட்டாங்க. இந்த விஷயத்துல நாங்க போராடி போராடி தோத்துதான் போயிட்டோம். கம்பீரமா எல்லாருக்கும் ரோல் மாடலா இருந்தேன்னா அன்னைக்கு உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருந்தேன். அன்னைக்கு எனக்காக இருந்தது என்னோட குடும்பம் கூட இல்ல, என்னோட பேத்தி நிவேதிதா மட்டும்தான். என்னை பத்தி வந்த எல்லா வதந்தியும் அவளையும் பாதிச்சுது, அவளோட வாழ்க்கையையும் கெடுத்துச்சு. ஆனா அதையெல்லாம் மீறி அவ தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டா. அவளோட பிசினஸ்ல ஜெயிச்சு காட்டினா என்று மனதில் இருந்த வலிகளை கொட்டி தீர்த்தார். சிவகுமார் சிகரெட்டை பிடித்துக் கொண்டு தன்னுடைய பழைய நினைவுகளை சொல்ல சொல்ல சரவணன் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தான். சிவகுமார் சரவணனிடம் மேலும் பேச ஆரம்பித்து, ஆனா அன்னைக்கு நைட் நடந்த அந்த வாக்கெடுப்பு அங்க இருந்த எல்லாருக்குமே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் நடுவுல அந்த 2 குடும்பமும் நின்னுட்டு இருந்தாங்க. கடைசியா நான் தான் ஓட்டு போட்டேன். நாம போடுற அந்த ஓட்டு தான் எந்த குடும்பம் ஜெயிக்கும்ன்றத முடிவு பண்றதா இருந்தது என்று அவர் சொன்னவுடன் சரவணன் ஆச்சரியமாக அவரை பார்த்தான். பின் அவரிடம், என்ன சொல்றீங்க? நீங்க போடுற ஓட்டுல தான் முடிவே இருந்துச்சா என்று ஆச்சரியமாக கேட்டான். சரவணன் சொன்னதை கேட்டு சிவகுமார் சிரித்துக் கொண்டே ஆமா என்று லேசாக தலையசைத்தார். அவர் சொன்னதை வைத்து சரவணன் தீவிரமான பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த வாக்கெடுப்பு நடந்தது என்பதை அவன் புரிந்து கொண்டான். அந்த நேரத்தில் சிட்டாடலின் பொருளாதாரம் இப்பொழுது இருந்ததை விட மிகவும் மோசமான நிலைமையில் இருந்தது. அதற்காக ஒவ்வொரு குடும்பமும் தங்களுக்குள் போட்டி போட்டுக் கொண்டிருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம், தொழில் எவ்வளவு முக்கியமாக இருந்ததோ அவ்வளவு முக்கியமாக இந்த வாக்கெடுப்பும் இருந்தது. ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் ஒவ்வொரு பிசினஸ் மேனும் ஓட்டு போட தகுதியானவர்கள்தான். ஆனால் முடிவு என்பது ஜெயிக்க போகும் அந்த குடும்பத்திடம்தான் இருந்தது. ஃபைனலிஸ்டான 2 குடும்பமும் சமமான வாக்கெடுப்பில் இருந்தார்கள். அந்த இடத்தில் கூடியிருந்த அனைவருடைய கடைசி நம்பிக்கையும் சிவகுமாரின் மேல் இருந்தது. இதற்கு காரணம்
அந்த நேரத்தில் அவர் மிகவும் அதிகமாக மதிக்கப்பட்டவர், அனைவருடைய மரியாதைக்கும் உரியவர், நேர்மையான மனிதர் என்று ஒவ்வொருவர் மனதிலும் ஒவ்வொரு விதத்தில் அவரின் மேல் ஒரு நல்ல எண்ணம் இருந்தது. ஆனால் அவர் தவறாக வாக்களித்து விட்டால் தகுதியில்லாத ஒரு குடும்பத்திற்கு மொத்த பொறுப்பும் சென்றுவிடும். அதன் மொத்த பழியும் கூட சிவகுமாரின் மேல்தான் சுமத்தப்பட்டிருக்கும். அவர் அமைதியாக உட்கார்ந்திருந்ததை பார்த்த சரவணன் ஆர்வத்தை அடக்கிக் கொள்ள முடியாமல், நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க என்று கேட்டான். அவன் கேட்ட கேள்விக்கு சிவகுமார் பதில் சொல்லாமல் அமைதியாக காரின் சீட்டில் சாய்ந்து புகைப்பிடித்துக் கொண்டு ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் சிவகுமார் கட்டோகா குடும்பத்திற்கு வாக்களித்தார். அதனால் ஐஷியாவின் மிகப்பெரிய பொருளாதார அமைப்பு கடற்கரை நோக்கி திரும்பியது. இதை நினைக்கும் போதெல்லாம் சிவகுமார் மனம் வருந்தி கொண்டிருந்தார். அவரால் இந்த முடிவை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. மனதளவில் அவர் தினம் தினம் பல வழிகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார். என்னோட கெட்ட நேரம் அந்த ஹோஸ்ட் கடோகோவா குடும்பம் தான் ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னார். அப்ப என்னால என்னையே நம்ப முடியல. நான் கூட வேகமா மேடைக்கு போய் நான் எழுதின அந்த சீட்டை பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த சீட்ல இருந்த கையெழுத்து என்னோடது மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பா ஆனா அது என்னோடது இல்ல. எல்லாத்துக்கும் மேல நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. என்ன நம்பினவங்களை கைவிடுற அளவுக்கு நான் கேவலமானவனும் இல்லை. நான் எழுதினத நான் நிறைய தடவை செக் பண்ணேன். ஆனா முடிவு என்னவோ கடோகா குடும்பம்னு தான் வந்துருச்சு. என்னால மட்டும் இல்ல, அங்க இருந்த பாதி பேரால அதை ஏத்துக்க முடியல. எனக்கே அது கேட்கும்போது தூக்கி வாரி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாரும் என்னை கேவலமா பார்த்தாங்க. காசுக்காக எதையோ பண்ணிட்டேன்னு நினைச்சாங்க என்று கவலை தோய்ந்த முகத்துடன் சொல்லிக் கொண்டிருந்தார். சரவணன் விவரமாக இந்த சம்பவத்திற்கு பிறகு சிவகுமாருக்கு என்ன நடந்திருக்கும் என்பதை நினைத்துக் கொண்டிருந்தான். ஒரு நல்ல நிலையில் இருக்கும் மனிதனுக்கு திடீரென்று கெட்ட பெயரும் பழியும் வந்தால் அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. மேலும் அவனுடைய மரியாதை என்ன ஆகும் என்பதை சரவணன் புரிந்து கொள்ள முடிந்தது. அப்போ யாராவது போலியா ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றீங்களா என்று சரவணன் அவரை பார்த்து அதிர்ச்சியுடன் கேட்டார். அதுக்கு நிச்சயமா வாய்ப்பில்லை. ஆனா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு என்று சிவகுமார் வெறுமையாக சொன்னார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சார் என்று சரவணன் மறுபடியும் கேட்டான். அவன் சொல்வதை கேட்டவர் கவலை தோய்ந்த முகத்துடன், சிலர் என்னோட பிசினஸ் எல்லாம் நான் கடோகா குடும்பத்துக்கு மாத்திட்டேன்னு சொன்னாங்க. சிலர் என்னோட பர்சனல் லைஃப கிளறினாங்க. இன்னும் சிலர் என்னோட வெளிநாட்டு பிசினஸ், வெளிநாட்டுல இருக்கிற என்னுடைய சொத்து எல்லாத்தையும் தோண்டி பார்த்தாங்க. இன்னும் சிலர் என் பேரையும் என் மரியாதையும் எனக்குன்னு இருக்கிற எல்லாத்தையும் கெடுக்கணும்னு நினைச்சாங்க. எல்லாரும் அவங்களால முடிஞ்ச அளவு என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டாங்க என்று சொல்லி பெருமூச்சு விட்டார். அந்த குடும்பத்துக்கு ஆசியாவோட மிகப்பெரிய பொருளாதார அமைப்போட சப்போர்ட் இருந்தது. அதனால சிட்டாடல் ஃபேமிலியை விட்டு அவங்க ஹோக்ஷியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க ஏமாத்தினாங்களா இல்லையான்னு அவங்களுக்கு தான் தெரியும். இதுல பலியாடினவோ நான் தான் என்று சோகமாக சொன்னார். சிவகுமார் இதை சொல்லும்போது அவருடைய கைகள் பலமாக நடுங்கிக் கொண்டிருந்தது. அவருடைய கைகள் கழன்று விழுவதை போல அவருக்கு வலி தெரிந்தது. அதன் பின் அவருடைய சிகரெட்டும் அவர் கையிலிருந்து நழுவி கீழே விழுந்தது. என்று சரவணன் சிவகுமாரை பார்த்து சொல்லும் பொழுது அவருடைய முகத்தின் வெளிப்பாடு பயங்கரமாக இருந்தது. அவரை பார்த்த சரவணன் மறுபடியும் அவரிடம் பேச நினைக்கும் போது திடீரென்று பலத்த சத்தத்துடன் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அவர்களின் காருக்கு முன்பாக நின்றது. அதிலிருந்து இறங்கியவர்கள் ஆம்புலன்ஸின் கதவை திறந்து வெளியே வந்தார்கள். இந்த ஆம்புலன்ஸை அந்த இடத்திற்கு கொண்டு வந்தது மருத்துவமனை ஆட்கள் இல்லை, வில்லியம்ஸ் ஃபேமிலியின் ஆட்கள் தான். இன்னொரு காரில் இருந்து இறங்கிய ஜிஷ்ணு சரவணனை பார்த்து, சரவணா, நீ என்ன ட்ரை பண்ற? நீ பண்ற பாதி விஷயம் சரியில்லை. இது உன்னோட வேலையும் இல்ல. நீ உன்னோட லிமிட்ல இருந்தா போதும். முதல்ல இங்க இருந்து வெளியே வா என்று கோபமாக கத்தினார். வில்லியம்ஸ் குடும்பம் எப்போதுமே வேகமான வெற்றி மற்றும் அதற்கான உடனடி பலன்களை பெறுவதில் ஆர்வமாக இருந்தார்கள். அவர்கள் தங்கள் லட்சியங்களை அடைவதற்கு எதையும் செய்ய தயாராக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லா விஷயங்களிலும் வெற்றி மட்டுமே கண்டு கொண்டிருந்தார்கள். வில்லியம்ஸ் குடும்பமும் குமார் ஃபேமிலியும் எப்பொழுதும் நல்ல ஒப்பந்தத்துடன் தான் இருந்தார்கள். அதனால் அவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் சிவகுமாரை அவ்வளவு எளிதில் காயப்படுத்த மாட்டார்கள் என்று சரவணன் நினைத்தான். மாமா, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க என்று சரவணன் ஜிஷ்ணுவை பார்த்து ஆச்சரியமாக கேட்டான். சரவணன் சொன்னது கேட்ட ஜிஷ்ணு,
சரவணா, நீ முதல்ல காரை விட்டு கீழே இறங்கு. மொத்த எல்லாத்தையும் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். இந்த விஷயத்துல உன்னோட உயிரை பணைய வைக்க வேண்டாம். அதுல எங்களுக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்ல என்று சொன்னார். ஜிஷ்ணு சொன்னது கேட்டு சரவணன் லேசாக சிரித்துவிட்டு, நான் என்ன செஞ்சா உங்களுக்கு என்ன? என்னோட உயிரை பணைய வைக்க போறேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? என்ன சொன்னீங்க? அப்புறமா பேசிக்கலாம். வில்லியம் ஃபேமிலிக்கு எனக்கும் இடையில பேசுறதுக்கு எதுவும் இல்ல. அந்த ஃபேமிலிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாதப்போ உங்களுக்கு எனக்கு மட்டும் என்ன சம்பந்தம்? நான் என்ன பண்ணணும்னு எனக்கு ஆர்டர் போடாதீங்க. நான் என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும் என்று கோபமாக சொன்னான். சரவணனின் குரலில் ஒரு உறுதியும் கடுமையும் தெரிந்தது. அவன் பேசி முடித்ததும் சரவணனதும் ஜிஷ்ணுவினதும் கண்கள் இரண்டும் ஒரே பாதையில் சந்தித்துக் கொண்டன. சரவணனின் கண்ணில் அத்தனை தெளிவு தெரிந்தது. கூடவே ஒரு நிதானமும் தெரிந்து கொண்டே இருந்தது. அதே நேரத்தில் ஜிஷ்ணுவின் கண்ணில் ஒரு கொலை வெறி தெரிந்து கொண்டிருந்தது. அவர் கோபத்தில் எரிமலை போல கொதித்துக் கொண்டிருந்தார். ஜிஷ்ணு சரவணனை அதே கொலை வெறியுடன் பார்த்து கொண்டே, அருஷர், உனக்கு சிவகுமார் என்ன தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லி தெரியுமா? முதல்ல அந்த சிவகுமார் அடுத்தவங்க கிட்ட இருந்து எதை அபகரிச்சிருக்காருன்னு தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சிருந்தா நீ இப்படி இங்க வந்து நின்னு இருக்க மாட்டேன். அவருக்காக எதையும் செய்யவும் துணியவும் மாட்டேன் என்று கடுகடுக்கும் குரலில் சொல்லி முடித்தார். அதை கேட்டதும் சரவணன் எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் காட்டவில்லை. அவனது மனது அவன் என்ன செய்கிறான் என்பதில் மிக தெளிவாகத்தான் இருந்தது. சரவணன் ஜிஷ்ணுவை உற்று பார்த்துவிட்டு சிவகுமாருக்கு முன்னாடி நின்று கொண்டான். ஜிஷ்ணு அவருக்கு முன்னாடி வந்து விடாதபடி பார்த்து கொண்டிருந்தான் சரவணன். சரவணன் எந்த ஒருத்தனை காப்பாற்ற நினைக்கிறானோ அவனை வேறு யாராலும் நெருங்க முடியாததாகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவன் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான். அது மட்டுமில்லாமல் அவர்களது பாதுகாப்பிற்காக எது வேண்டுமாக இருந்தாலும் செய்ய துணிந்து விடுவான். ஜிஷ்ணு சொன்னதை கேட்டதும் லேசாக நெற்றியை தேய்த்தான் சரவணன். ஓ, அப்படியா சொல்றீங்க? சரி, அப்ப அதையும் தான் என்னன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் முடிவு எடுத்துக்கிறேன். இவருக்கு உதவி செய்யணுமா வேண்டாமான்னு சொல்லி. நீங்களும் இவ்வளவு தூரம் சொல்லும் போது கேட்காம இருக்க கூடாது இல்லையா? ஓகே, சொல்லுங்க, உங்க விளக்கத்தை சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு ஜிஷ்ணுவை பார்த்தான். அவனது பார்வை அத்தனை கூர்மையாக இருந்தது. அப்படியே பார்வையாலேயே ஜிஷ்ணுவை துளைத்து விடுவான் போல் இருந்தது. சரவணனின் தோரணையை பார்க்கும்போது ஜிஷ்ணுவிற்கு இன்னும் கடுப்புதான் வந்தது. ஏற்கனவே கடுமையான கோபத்தில் இருந்தவன் நரநரவென்று பல்லை கடித்தான். அப்படியே பல்லை கடித்துக் கொண்டே, சரவணா, உனக்கு வில்லியம்ஸ் ஃபேமிலி பத்தி தெரியும் தானே? வில்லியம்ஸ் ஃபேமிலி பத்தி உனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா கூட உனக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கும். சிவகுமார் வில்லியம்ஸ் ஃபேமிலியை ஹார்ம் மட்டும் பண்ணலன்னு உனக்கு தெரிஞ்சுதான் இருக்கணும். முன்னாடி எல்லாம் மொத்த வில்லியம்ஸ் ஃபேமிலியும் சிவகுமாருக்கு நிறையவே மரியாதை கொடுத்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனா அந்த மரியாதைய அவமரியாதைப்படுத்தினது இதே சிவகுமார் தான். நாங்க அத்தனை வருஷமா அவருக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்ததுக்கே எங்களுக்கு ஒரு தரமான செய்கையை செஞ்சுட்டார். அவரோட ஒரே ஒரு சைன் வில்லியம்ஸ் ஃபேமிலியோட 10 வருஷம் இல்லைன்னா அதையும் விட அதிகமான காலத்தோட எக்கானமிய டிக்ளைன் பண்ணிடுச்சு. சிட்டாடலோட நம்பர் 1 ஃபேமிலி வில்லியம்ஸ் ஃபேமிலி. அது மட்டும் இல்ல, இந்த சிவகுமார் எங்களுக்கு பண்ண காரியம் ஒரு துரோகி பண்ணக்கூடிய செயல். இதை என்னால ஏத்துக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது என்று சொல்லிக்கொண்டே போனார் ஜிஷ்ணு. ஜிஷ்ணு பேக்கரி அவன் போல கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தார். அவரது குரலிலும் சரி கண்ணிலும் சரி அத்தனை கோபம் தெரிந்தது. அவரது வாயில் இருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பில் வாட்டி எடுக்கப்பட்ட ஈட்டி அப்படியே நெஞ்சில் பாய்வது போல சரவணனின் இதயத்தை தொட்டது. ஜிஷ்ணு இன்று அவருடன் எண்ணில் அடங்காத ஆட்களை கூட்டிக் கொண்டு வந்திருந்தார். அந்த மொத்த பாதையும் வில்லியம்ஸ் ஃபேமிலி ஆட்களால் தான் நிறைந்திருந்தது. அவர் இன்று சிவகுமாரை அவருடன் கூட்டிக் கொண்டு போயே ஆக வேண்டும் என மிக உறுதியுடன் வந்திருந்தார். அதில் எந்த ஒரு தடங்கல் வந்தாலும் அதை தாண்டிவிட வேண்டும் என்று நினைத்திருந்தார். அவரது இந்த நோக்கம் நிறைவேறியே ஆக வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருந்தார். சிறிது நேரத்திற்கு சரவணன் ஜிஷ்ணு சொன்னதை ப்ராசஸ் பண்ணுவது போல மிக அமைதியாக இருந்தான். ஜிஷ்ணுவிற்கோ அவனது பொறுமை ஒவ்வொரு பார்ட்டாக கடந்து கொண்டே போய்கொண்டிருந்தது. பின் சிறிது நேரத்திற்கு பிறகு ஜிஷ்ணுவை அண்ணாந்து பார்த்தான் சரவணன். அவரை பார்த்து, அதே மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிவகுமார் எப்படிப்பட்ட ஒரு மரியாதைக்குரிய ஆள்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது இந்த மேட்டருக்கு பின்னாடி ஏதோ ஒரு உள்குத்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலையா என்று கேட்டான்.
சரவணன் சொன்னதை கேட்டதும் ஜிஷ்ணு 2 புருவத்தையும் உயர்த்தி சரவணனை பார்த்தார். பின் திடீரென்று குப் என்று சிரிக்கத் தொடங்கினார். ஜிஷ்ணு சிரித்துக்கொண்டே சரவணனை ஒரு முட்டாளை பார்ப்பது போல பார்த்தார். பின் அவனை பார்த்து, என்ன சொல்ல வர நீ? அப்படி என்னதான் இருக்கும்? உள்குத்தாமல்ல உள்குத்து. என்னை எப்படியாவது ஏதாவது பேசி மண்டையை குழப்பி அவரை இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போகலான்னு பாக்குறியா? சரவணா, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? சிட்டாடலோட 4 பெரிய ஃபேமிலியில ஒன்னா இருக்கக்கூடிய வில்லியம்ஸ் ஃபேமிலி, அதுவும் இப்ப நாங்க எங்க வளர்ச்சியோட உச்சத்துல இருக்கும்போது இந்த ஆளுக்காக எங்களோட விதியையே ரிஸ்க்ல போட்டு இந்த சிவகுமார கீழே கொண்டு வருவோம்னு சொல்றியா? ஏண்டா, ஊர் உலகத்துல எங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இதையா ரூம் போட்டு உட்கார்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்க போறோம் என்று நக்கலாக கேட்டார். அவர் சொல்வது சரிதான். அதற்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஐஷியாவின் முதலாவது எக்கனாமிக் சிஸ்டத்தை டாமினேட் செய்ய நினைத்திருந்த வில்லியம்ஸ் ஃபேமிலியின் எண்ணம் ஃபெயிலியர் ஆனதினால் அவர்களது செல்வத்தின் மீதான கண்ட்ரோலும் குறைபாடாகியது. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக டாப்பில் இருப்பதற்கான சான்ஸும் குறைந்து கொண்டு போனது. அதனால் அவர்களுக்கு இப்போது இதற்கு ஒரு டிராமா போட்டு செய்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஜிஷ்ணுவிற்கு அதற்கு மேலும் பொறுத்து கொண்டிருக்க முடியவில்லை. சரவணன் தேவையில்லாமல் வழியில் குறுக்கிட்டு இருப்பது போல தோன்றியது. அதுவரைக்கும் அமைதியாக சொல்லி பார்த்து கொண்டிருந்தார். இதற்கு மேலும் இதே வழி சரியாகும் என்று அவர் நினைக்கவில்லை. அவருக்கு இதற்கு மேல் பொறுமையும் இருக்கவில்லை. சரவணனை முறைத்து பார்த்து கொண்டே, ஏய் சரவணா, நீ இப்ப சிவகுமாரி என்கிட்ட கொடுக்க போறியா இல்லையா என்று கத்தி கேட்டார். பின் அப்படியே சிவகுமாரை திரும்பி பார்த்து, சிவகுமார், உங்களுக்கு இப்ப கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்களே இப்பவே இங்க இருந்து விலகி போயிடுங்க. வில்லியம்ஸ் ஃபேமிலி எதையும் மறக்கல. நீங்க எந்த அளவுக்கு மரியாதைக்குரிய ஒரு ஆளுங்கிறதையும் மறக்கல. அதனாலதான் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்க வேண்டான்னு இவ்வளவு நாளா பாத்துக்கிட்டு இருந்தோம். சரி, உங்களால வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, அதை அப்படியே விட்டுருவோம். ஆனா நீங்க இப்ப மறுபடியும் சரவணன் கூட கை சேர்த்திருக்கீங்க. என்ன, இப்ப உங்களோட அடுத்த குறி சரவணன் தானா? அவனுக்கு ஏதாவது பண்ணிட போறீங்களா என்று கொஞ்சம் கூட கடுமை குறையாத குரலில் கேட்டார் ஜிஷ்ணு. சொன்னதை கேட்டதும் சிவகுமாருக்கே குற்ற உணர்ச்சியாக இருந்தது. இப்போது சிவகுமாரின் கையும் கூட நடுங்க தொடங்கி இருந்தது. நிவேதிதா அவரது கையை பிடித்துக் கொண்டு, தாத்தா, இல்ல, அப்படி யோசிக்காதீங்க. வில்லியம்ஸ் ஃபேமிலி கூட போயிடாதீங்க. அவங்க எப்படி உங்களை விட மாட்டாங்க. நடந்த எதுலயும் எங்களோட தப்பு இல்ல. தாத்தா, நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க என்று நடுங்கும் குரலில் சொன்னாள். அவளுக்கு தாத்தா இப்பொழுது அனைவருக்கும் தொந்தரவு கொடுத்து கொண்டிருப்பதை விட ஜிஷ்ணுவுடன் போய்விடலாம் என்று யோசிப்பார் என்று தெரியும். எப்போதும் அதிகம் எந்த ஒரு உணர்ச்சியையும் காட்டாமல் இருக்கும் நிவேதிதாவின் முகம் இப்போது மிக சீரியஸாக இருந்தது. அவளுக்கு அவளது தாத்தாவை நினைக்கும் போது மிக பதட்டமாக இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு மெதுவாக சரவணனை அண்ணாந்து பார்த்தார் சிவகுமார். அவன் ஏதாவது சொல்லுவானா என எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். சரவணனும் அதை புரிந்து கொண்டு ஜிஷ்ணுவை பார்த்து, சரி, ஓகே, புரிஞ்சது, நீங்க இப்ப போலாம் என்று மட்டும் சொன்னான். அதை கேட்டதும் ஜிஷ்ணுவிற்கு இன்னும் பற்றி கொண்டு வந்தது. அவருக்கு சரவணன் பேசிய விதத்தை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. அவர் அதை பார்த்ததும், எவன் தன்னோட மாமன் கிட்ட இப்படி பேசுவான்? நான் இன்னைக்கு இத்தனை ஆயத்தத்தோட வந்த சிவகுமாரை கூட்டிட்டு போகதான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கிறது இல்ல. ஆனா நீ என்னவே போக சொல்றியா என்று மனதிற்குள் பேசிக்கொண்டார். அவரால் அதை அப்படியே வெளியே சொல்ல முடியவில்லை. ஆனால் சொல்லாமலும் இருக்க முடியவில்லை. அதனால் சரவணனை பார்த்து, சரவணா, பிரச்சனை பண்ணாம சிவகுமார என் கூட அனுப்பி வச்சிரு என்று சொன்னார். அதை கேட்டதும் சரவணன் அவரை உற்று பார்த்து கொண்டே, நான் எதுக்கு உங்க பேச்ச கேட்கணும் என கேட்டவன் கொஞ்சம் சுற்றும் முற்றும் பார்த்தான். பின் மீண்டும் ஜிஷ்ணுவின் பக்கம் திரும்பினான். அவனது பார்வை இப்போது வித்தியாசமாக இருந்தது. சரி, உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஒன்னு சிவகுமார், அடுத்தது உங்க உசுறு. எது வேணும்னு சொல்லி நீங்களே முடிவு எடுத்துக்கங்க என்று சொன்னான். அதை கேட்டதும் ஜிஷ்ணு அதிர்ந்தார். என்னது, சரவணன் என்னையவே மிரட்டுறானா? அதுவும் கொன்னுடுவேன்னு சொல்லி என்று உள்ளுக்குள் கேட்டுக்கொண்டார். அவருக்கு அதை கேட்டதும் இன்னும் கோபம் வந்தது. சரவணா, இத்தனை பேர் என் கூட வந்திருக்காங்க. அவங்கள வச்சு என்னால சிவகுமாரை கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்றியா? இல்ல நீ அப்படி நினைக்கிறியா? அது மட்டும் இல்ல, நான் இது சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்.
அவங்களும் வந்துகிட்டே இருக்காங்க என்று சொன்னார் ஜிஷ்ணு. அவரது குரலில் அத்தனை கடுமை இருந்தது. ஆனால் அதை கேட்டதும் சரவணனோ சத்தமாக சிரிக்கத் தொடங்கினான். அவனுக்கு சிரிப்பை கண்ட்ரோல் செய்யவே முடியவில்லை. இதில் எந்த ஒரு உள்குத்தும் இருக்கவில்லைதான். ஆனால் இதில் லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம் இருந்தது. அதாவது சிவகுமார் ஃபாரின் போவதற்காக கோஷ்டவனை விட்டும் கிளம்பியிருந்தார். ஆனால் வதந்திக்குள் பார்க்கும் பொழுது அது பற்றி எந்த ஒரு அபிஷியல் செய்தியும் இருந்ததில்லை. இன்னும் ஒரு மாதிரி சொல்ல வேண்டுமானால் சிவகுமார் குற்றவாளி இல்லை. இதெல்லாம் பப்ளிக் ஒப்பீனியனாகத்தான் இருந்தது. ஆனால் பப்ளிக் ஒப்பீனியன் என்ற வார்த்தையே பலர் நினைப்பதை விட பயங்கரமானதாகத்தான் இருக்கும். சிவகுமார் இது எதையுமே செய்யாமலே இருந்தாலும் கூட இந்த பப்ளிக் ஒப்பீனியன் சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது சிவகுமார் தான் எல்லாவற்றையும் செய்தது என ஹையர் அப்ஸை கூட நம்ப வைத்துவிடும். சிவகுமாரால் அதை தாங்க முடியும் தான். ஆனால் குமார் ஃபேமிலியினால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது. சிவகுமார் சில நேரத்திற்கு பிறகு, நான் பண்ணல. அன்னைக்கு நான் வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு ஓட் பண்ணவே இல்லை என்று மெதுவாக ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி முடித்தார் சிவகுமார். அவரது கைகள் இன்னும் நடுங்கிக் கொண்டேதான் இருந்தன. இத்தனை வருடமாக அவர் நேர்மையாகத்தான் இருந்திருக்கிறார். ஒரு கெட்ட பெயருடன் செத்து போய் விடக்கூடாது என்பதுதான் இப்போது அவரது நோக்கமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவரால் குமார் ஃபேமிலி இருக்கும் எல்லாத்தையும் இழந்துவிடக் கூடாது என்றும் நினைத்தார். சிவகுமார் சொன்னதை கேட்டதும் நக்கலாக சிரித்த ஜிஷ்ணு, என்ன நீங்க வெறும் வாய் வார்த்தையால சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்களா? உங்ககிட்ட அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? சரி, அதை விடுங்க. அப்படியே ஆதாரம் இருந்தாலும் கூட என்ன செய்ய முடியும்? உங்களால எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய முடியுமா என்று கேட்டார். ஜிஷ்ணுவின் வார்த்தைகள் மிகவும் கூர்மையானதாக இருந்தது. சிவகுமாரின் நடுக்கம் வர வர கூடிக்கொண்டே போனது. இந்த சமயத்தில் எப்போதும் மிகவும் கனிவுடன் இருக்கும் அவரது கண்களிலும் கூட லேசாக வெறுப்பு தோன்றியிருந்தது. அது வில்லியம்ஸ் ஃபேமிலி மீதான வெறுப்பு. அவர் இதுவரைக்கும் வில்லியம்ஸ் ஃபேமிலிக்காக நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது எதற்கு அவர்கள் இப்படியான ஒரு வலையை விரித்து அவரை குற்றம் சாற்றி இருக்கிறார்கள் என்றுதான் அவருக்கு குழப்பமாக இருந்தது. சிவகுமார் வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை கொடுக்காமல் இருந்திருந்தால் அவர்களால் 4 பெரிய ஃபேமிலிகளில் ஒன்றாக அவர்கள் சேர்க்கப்பட்டும் இருக்க மாட்டார்கள். அப்போது ஜிஷ்ணு மீண்டும் சரவணனின் பக்கம் திரும்பி, சரவணா, நான் உங்ககிட்ட மறுபடியும் கேட்கிறேன், சிவகுமார இங்க கூட அனுப்ப போறியா இல்லையா என்று கேட்டார். அவருக்கு இதற்கு மேலும் சிவகுமாருடன் பேசிக் கொண்டிருக்க ஒன்றும் இருக்கவில்லை. அதனால் நேராக சரவணனிடமே கேட்டார். சரவணன் ஜிஷ்ணுவை உற்று பார்த்தான். அவனுக்கு ஏனோ இப்போது ஜிஷ்ணுவிடம் கொஞ்சம் கான்பிடன்ஸ் குறைந்து போய்விட்டது போல் தெரிந்தது. அதனால் இதற்கு பின்னாடி ஏதாவது இருக்கக்கூடும் என்று யோசித்தான். என்னவாக இருக்க வாய்ப்பிருக்கிறது என எல்லா பக்கத்திலிருந்தும் யோசிக்க தொடங்கினான். யோசித்துக் கொண்டே இருந்த சரவணன் ஒரு முடிவுக்கு வந்தான். இல்லை, ஏற்கனவே எடுத்திருந்த முடிவை இன்னும் உறுதிப்படுத்திக் கொண்டான். அதுதான் என்ன நடந்தாலும் சிவகுமாரை விட்டுக் கொடுப்பதில்லை என்பது. சரி, உங்களுக்கு சிவகுமார கூட்டிட்டு போகணும் தானே என்று தீர்க்கமான குரலில் சொன்னவன் மீண்டும், உங்களுக்கு அதுக்கு தைரியம் இருக்கா என்று கேட்டான். அதை கேட்டதும் ஜிஷ்ணு அவனை ஒரு மாதிரியாக பார்த்தார். அவருக்கு இந்த விஷயம் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் மரியாதையுடன் தொடர்புபட்டது என்று தெரியும். இது நாள் வரைக்கும் அவர் சரவணனை சமாளித்துக் கொண்டு இருந்து விட்டார். ஆனால் இன்று வில்லியம்ஸ் ஃபேமிலிக்காக சரவணனை எதிர்க்க துணிந்து விட்டார். உடனே அவரது ஆட்களை பார்த்து, அவரை கூட்டிட்டு வாங்க, இன்னைக்கு எவன் என்ன தடுக்கிறான்னு நானும் பாக்குறேன் என்று கோபத்தில் பல்லை கடித்துக் கொண்டு சொன்னார். பின் போனை எடுத்து வீனஸ் வில்லாவின் வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு கால் எடுத்தார். வீனஸ் வில்லாவில் இருக்கிற வில்லியம்ஸ் ஃபேமிலி ஆளுங்க எல்லாரும் நான் அனுப்புற லொகேஷனுக்கு வந்து சேருங்க. கையில பொருள் எடுத்துக்கிட்டு வாங்க. ஒரு பெரிய சண்டை நடக்க போகுது. இன்னைக்கு எங்களோட டார்கெட் சரவணனும் சிவகுமாரும் என்று சொல்லிவிட்டு காலை கட் பண்ணினார். பின் உடனே லொகேஷனையும் அனுப்பி வைத்தார். சரவணனை எரித்து விடுவது போல் பார்த்தவர், சரவணா, உண்மையிலேயே உங்ககிட்ட எவ்வளவு பவர் இருக்குன்னு சொல்லி நானும் பாக்குறேன். என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கல நீ? ஏதோ நீ வில்லியம்ஸ் ஃபேமிலி ஆளுன்னு சொல்லி உன்னை நாங்க போக விட்டுருவோம்னு நினைக்கிறியா? இன்னைக்கு வில்லியம்ஸ் ஃபேமிலி எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னு சொல்லி நீயே பாப்ப. இதுக்கு மேல நீ சிவகுமாரை காப்பாத்தணும்னு நினைச்சேன்னு சொன்னா உன்னை சார்ந்த எல்லாருமே வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு எனிமி ஆயிடுவாங்க. உன்னால இப்ப உன்னை காப்பாத்திக்க முடியாது. அதனால அட்லீஸ்ட் அவங்கள மட்டுமாச்சும் பாத்துக்க என்று அட்வைஸ் கொடுப்பது போல சொன்னார்.
ஜிஷ்ணு சரவணனை பார்த்து மிரட்டுவது போல பேசிக் கொண்டிருந்தார். அவரது கண் இரண்டும் நெருப்பு பந்து போல இருந்தன. ஆனால் சரவணனோ அதை கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளவில்லை. ஏதோ பொம்மை விளையாட்டு விளையாடுவது போல பார்த்து கொண்டிருந்தான். வில்லியம்ஸ் ஃபேமிலியும் கூட இந்த ஒரு நாளுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தார்கள். இந்த சம்பவம் அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக மாறிவிட்டது. சண்டை மட்டும் ஆரம்பித்து விட்டால் 20 வருஷத்திற்கு முன்னாடி நடந்தது இன்று மறுபடியும் நடக்கும். ஜிஷ்ணுவிற்கும் அவர்களது பவரை காட்டியே ஆக வேண்டும் என்று இருந்தார்.